ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம். நியூ சிலபஸ் பேஸ்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ளேலிஸ்ட்டும் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா நம்ம படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்துகிறோம். ஓகேங்களா? அது போல் இருக்கிற கான்செப்ட்டுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஷின் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். நிறுத்தற்குறியில் எது சரியானது? அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் சொன்ன கொஷின் பார்த்திங்கன்னா இதுதான், நிறுத்தற்குறியில் எது சரியானதுன்னு சொல்லிட்டு 50வது கொஷின் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ. ஓகேங்களா? கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. நிறுத்தற்குறிகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. நிறுத்தற்குறிகளில் எது சரியானது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. இங்கே கடல் நம்ம கம்மா வச்சுருக்கோம். முத்தினையும் அமிழ்தனையும் பிரிக்கிறதுக்கு நமக்கு நடுவில் கம்மா. ஓகேங்களா? லாஸ்ட்டாக புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். காலிங் பெல். காலிங் பெல் அழைப்பு மணி. காலிங் பெல்னா அழைப்பு மணி. இந்த கலை சொற்கள் நீங்கள் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற கலை சொற்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்ப்பா. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 கொஷின் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க் உங்களுக்கு அந்த டாப்பிக்லேருந்தே வரும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல், கலை சொற்கள், இது எல்லாமே ஒரே டாப்பிக்கில் தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள். இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள். இப்போது இந்த 4த்தில் பார்த்திங்கன்னா எது பிறமொழி சொல் கலவாத சொல்? இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள். எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு செய்முறை, ரிப்பீட்னா மீண்டும், ஆன்சருக்கு விடை. இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். நெக்ஸ்ட்டு, விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. நீ செய்வேன்னு சொன்னால் நேரு விடை. செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை. எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விடை. எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது கூறல் விடை. இனி நடந்ததை சொல்கிறது உற்றது உரைத்தல். இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறது உருவது கூறல் விடை. நிறுத்தற்குறிகள் அறிதல். கலாம் ஐயாவை காண்பதா? எப்படி காண முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி இல்லைங்களா? அப்போ அங்கே ஒரு உணர்ச்சி குறி. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? ஒரு வியப்பு உண்டாகி அதுக்கப்புறம் எப்படி அப்படின்ற வினா எழுப்பணும். ஓகேங்களா? அடுத்து, அலுவல் சார்ந்த சொற்கள். மோர்ஃபமி. அலுவல் சார்ந்த சொற்கள். உருபன். ஆன்சர் உருபன். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கன்சுலேட். தவறான இணையை தேர்ந்தெடுக்க கன்சுலேட். இதில் தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு தான். கன்சுலேட்னா துணை தூதரகம், பென்டன்னா காப்புரிமை, கில்ட்டுனா வணிக குழு. டாக்குமெண்ட்னா நமக்கு ஆவணம்னு வரணும். ஓகேங்களா? டாக்குமெண்ட்னா ஆவணம்னு வரணும். இங்கே பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி தான். ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது தேர்க. ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது. இதில் பார்த்திங்கன்னா பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு. உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு. கிணற்று தவளை போல உலகம் அறியாமை. கிணற்று தவளை போலனா உலகம் அறியாமை. விழலுக்கிறைத்த நீர் போல பயனுள்ள செயல்னு சொல்லியிருக்காங்க. இது பயனற்ற செயல்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிருக்கும். இங்கே பயனுள்ள செயல்னு கொடுத்துருந்தால தவறானது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போலனா பகைமை, ரெண்டுமே ஒற்றுமை கிடையாது. நகையும் சதையும் போல.
அப்படின்னு வந்ததுன்னா ஒற்றுமை. எலியும் பூனையும் போலனா பகைமை. எவ்வகை வினை? கவிதா உரை படித்தாள். கவிதா உரை படித்தாள். இது செய்வினை. செய்வினை இல்லைங்க. தன்வினை கொடுத்துருந்தா கூட தன்வினை சூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே தன்வினை இல்லாதனால நம்ம செய்வினை சூஸ் பண்ணலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறைவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் 4 ஆப்ஷனுமே படித்து பாருங்கள். குமரன் மழையில் நனைந்தான். இது தன்வினை. எவ்வளவு உயரமான மரம்? இது உணர்ச்சி தொடர். பந்து உருண்டது. இது தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வந்தான்னு வந்திருந்தா அது தன்வினையில் வந்திருக்கும். அப்துல் நேற்று வருவித்தான், யாரையோ வர வச்சிருக்கான், அப்போ அது பிறவினை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். இப்போது நம்ம கா வரிசை நம்ம முதல்ல கொடுத்துருக்காங்க, அந்த வரிசை பார்க்கணும். அப்போது கா தான் ஃபஸ்ட்டு வரும், 2வது கா வரும், 3வது குன்று. கா வரிசைக்கு அப்புறம் என்ன வரும்? சா வரிசை வரும். அப்போது 4வது செங்கடல், காங்கா சா தா, அதுக்கப்புறம் தான் தா. ஓகேங்களா? அப்போ 5வது தேங்காய். இந்த வரிசையில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இங்கே அ வரிசை கொடுத்துருக்காங்க. அ இ அந்த வரிசை உங்களுக்கு தெரியணும். செக் பண்ணலாங்களா? இப்போ பாருங்கள், இந்த டி ஆப்ஷன் பாருங்கள். அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. இப்போது இதுதான் கரெக்டான வரிசையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 64வது வினா. வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. வேர் சொல்லின் வினையாளனின் பெயர். இந்த வினையாளன் பெயர்லாம் எனக்கு தெரியாது, ஈஸியாக எதனா சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாடுதல் தொழிற்பெயர். பாடினால் வினைமுற்று. பாடுகின்றாள் என்பது பார்த்திங்கன்னா இப்போ நிகழ்கால வினைமுற்றில் வந்துடும். பாடியவள், இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? நமக்கு வினையாளனையும் பெயராக இருக்கும். பாடியவள். ஓகேங்களா? இதுதான் வினையாளனையும் பெயர். வேர் சொல்லின் தொழிற்பெயர். கான், காணுதல். சி ஆப்ஷன் கரெக்டான விடை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அருள், பரிவு, கருணை இது எல்லாமே இரக்கத்தை குறிக்கும். ஓகேங்களா? ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கதிரவனை குறிக்கும். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் கதிரவனை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? அது பார்த்திங்கன்னா காற்று. வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி காற்றை குறிக்கிறது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கொடு, கோடு. கொடுனா கொடுத்தல். இன்னொன்று பார்த்திங்கன்னா நேராக வரைதல். கோடு நம்ம நேராக வரைவோம் இல்லைங்களா, அது. கொடுத்தல்னா ஒரு பொருளை கொடுக்கறது. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்தி பிழையற்ற வாக்கியம் அப்படின்னா கசதபமுன் வல்லினம் மிகும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? வாடை காற்று வீசியது. காக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு, இது கரெக்டு. இங்கே மிகலை, இது தவறு. வெயில் சட்டென தணிந்தது. இங்கே பாருங்கள், தாக்கு முன்னாடி இத்து மிகுந்திருக்கு, அப்போ 1 3 கரெக்டு. இங்கே மிகலை, அப்போ 1 3 மட்டும் சரி. ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு. இல்லத்தின் அருகே கூரை. இது மரபு சொற்களில் வரும். கூரை வேந்தனர். கூரை உருவாக்கினர் வராது, முடைந்தனர் வராது, கட்டினர் வராது. கூரை வேந்தனர். பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. இது 4மே படித்து பாருங்கள். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. கசட, தபர இது என்ன? வல்லின சொற்கள். ஞனன, 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 நமன மெல்லின சொற்கள். அப்போ கசட, தபர இது பார்த்திங்கன்னா இக்கு வந்திருக்கா. பாட்டு, இத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா வல்லின குற்றியலுகரம். பாக்கு, பாட்டு, பத்து இந்த குற்றியலுகரத்தில் பார்த்திங்கன்னா 6 வகையான குற்றியல் லுகரங்கள் இருக்கும். நெறில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர், மென் தொடர், அதுக்கப்புறம் இடைத்தொடர், ஆயுத தொடர்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்கும்? ஒரு 6 வகையான குற்றியலுகரங்கள் இருக்கும். அதில்
இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பி தான். அடுத்து பண்பு, மஞ்சு, கண்டு. இதில் பொருந்தாதது எஃகு. இது மூணுமே வந்து மென்தொடர் குற்றியலுகரம். எஃகு என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அளந்தது. வானம் ப்ளஸ் அளந்தது. எம் ப்ளஸ் ஆ என்னவா சேர்ந்து இயல்பு புணர்ச்சியாக சேர்ந்துரும், மா வரும். அப்போது வானம் அளந்தது. விகார புணர்ச்சி 3 இருக்கும். தோன்றல், திரிதல், கெடுதல். அதில் எதனா மாற்றங்கள் ஏற்படும். இயல்பு புணர்ச்சியில் நார்மலாக புணரும். ஓகேங்களா? எந்த ஒரு எழுத்தும் கெடாது, தோன்றாது, திரியாது. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். என்றென்றும் என்ன சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றும் ப்ளஸ் என்றும். என்றும் ப்ளஸ் என்றும் அப்படி வருமா, இல்லை என்று ப்ளஸ் என்றும் வருமா? இதுதான் வரும். ஓகேங்களா? இது வராது. ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வாசல் அலங்காரம். இங்கே நடுவில் 2 லா வரும். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வாசல் ப்ளஸ் அலங்காரம். வாசல் அலங்காரம் இருக்கா? இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து ஒரு லா கிரியேட் ஆகும். ஆல்ரெடி ஒரு லா இங்கே இருக்குது. ஓகேங்களா? வாசல் அலங்காரம். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தெரிவு செய்க. இதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இவை பழங்கள் அல்ல. இவை பழம் அன்று. அன்று என்பது ஒருமையை குறிக்கும், அல்ல என்பது பன்மையை குறிக்கும். அதை செய்தது நான் அன்று. நான் அல்லன் வந்திருக்கணும். ஓகேங்களா? நான் அல்லன் இல்லைன்னா அல்ல, அதுபோல் வந்திருக்கலாம். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இங்கே அல்ல கூட வரலாம். நான் அல்ல, நான் அல்லன், அதுபோல் வரலாம். பகைவர் நீவீர் அல்லீர். அல்லர் இல்லை, அல்லீர் வரணும். அப்போது இதில் சரியான தொடர் டி ஆப்ஷன் மட்டும்தான். சொல் பொருள் பொறுத்துக. தெளிவு. தெளிவு. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. சொல் பொருள் பொறுத்துக. தெளிவு. தெளிவுனா நற்காட்சி. ஓர்தல். தெளிவுனா நற்காட்சி. ஓர்தல்னா நல்லறிவு. ஓசமம்னா அடங்கியிருத்தல். பேர்தற்குனா அகற்றுவதற்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தெளிவுனா நற்காட்சி, ஓர்தல்னா நல்லறிவு, ஓசமம்னா அடங்கியிருத்தல், பேர்தற்குனா அகற்றுவதற்கு. சொல்லும் பொருளும் பொறுத்துக. குந்த. குந்த அப்படின்னா உட்கார. மிசைனா மேல். கந்தம்னா மனம். விசனம்னா கவலை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. குந்தனா உட்கார, மிசைனா மேல், கந்தம்னா மனம், விஷனம்னா கவலை. எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஈஸி தான். கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். எவ்வளவு உயரமான தொடர்? மரம். உணர்ச்சி தொடர். எவ்வளவு உயரமான மரம்? உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்டப்பெயர் காண்க. பழம் பழங்களா என்ன வரும்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? பழங்கள். ஓகேங்களா? இது எதுவுமே வராது. ஆடு. கூட்டப்பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. நிறை. மக்கள் கூட்டம். அப்போ ஆட்டு மந்தை தான் வரும். அல்லீலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் நூல். அல்லீலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரி நற்றிணை. சேலின் சாயில். சேலின் சாயில்னா கலர் நிலம். சேலின் சாயில்னா கலர் நிலம். இதனால தான் கலை சொற்கள் படிங்கன்னு சொல்கிறது. எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஆன்ஷியர் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். பண்டைய இலக்கியம். கலை சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணை. இப்போ மிசைல் கடல் மயில் கொடுத்துருக்காங்க. லான்ச் வெவிகள் ஏவுகணை கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மயில் ஏவு ஊர்தி கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பதிவிறக்கம் இது மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா? மிசைல்னா ஏவுகணை வரணும். லான்ச் வெவிக்கல்னா ஏவு ஊர்தி. நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில். அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இரு பொருள் தருக. அலை. அலைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று கடல் அலை, இன்னொன்று அலைஞ்சு திரியுது. கடல் அலை, இன்னொன்று அலைந்து திரிதல். ஆறு. ஆறுனா வந்து ஒன்று நதி, இன்னொன்று எண். ஆறுனா நதி, இன்னொன்று எண்.
மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும், கோழி சத்தம் போடும், புறா கொக்கரிக்கும், கோழி கரையும். இதில் எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ, சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும். ஓகேங்களா? காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. இதில் விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. இதில் விடுபட்ட சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏனெனில். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் நீதான் பாட்டின் மூலம் ஊற்றே நீதான். அப்போ இங்கே ஏனெனில் தான் இணைப்பு சொல். நிறுத்தற்குறிகளில் எது கரெக்டாக பொறிந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஆ யாரது சாலை ஓரம் படுத்து கிடப்பது. இங்கே ஒரு ஆச்சரியக்குறி, இங்கே ஒரு ஆச்சரியக்குறி, வியப்பாக பார்க்குறாங்க. ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை, புதுகை, புதுக்கோட்டைக்கு புதுகை, புதுவைனா பாண்டிச்சேரி, புதுச்சேரி. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. திருநெல்வேலிக்கு மறு நெல்லை, புதுச்சேரிக்கு புதுவை, புதுச்சேரிக்கு புதுவை. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இது நிகழ்காலம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கண்ணன் பாடுகிறான், நிகழ்காலம். மாணவி எழுகிறாள், இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, நிகழ்காலத்தில் வரணும். வளவன் சாப்பிட்டான், இது இறந்த காலத்தில் வரணும். குமுதா கடைக்கு போனால், இது இறந்த காலம். இது எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணன் படித்தான், இறந்த காலம். பூவிழி கோலம் வரைகிறாள், நிகழ்காலம். ஊட்டமிகு உணவு உண்பார், இது எதிர்காலம். பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றனர், நிகழ்காலம் வரணும். எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. நீத்து பாகம் குடிக்கவா. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி குடிக்குவா. நீத்து பாகம்னா மேல் கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேச்சு வழக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு 50 கொஷின் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை ஏன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது நான் இப்படி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு எல்லாமே நான் ஒரு சிலது எல்லாமே ப்ரீ மெட்டீரியலாக டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டெஸ்ட் எதனா இருந்தாலும் உடனே அப்டேட் நான் டெலகிராமில் தான் பண்ணுவோம். நீங்கள் கரெக்ட் டைமில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.